எம்மா ஐயோ ஏன் தாய் கேள்வி சும்மா லக்கு லக்குன்னு இருந்துகிட்டு கிடக்காத. எல்லாம் இருக்குன்னு இங்க முடியல, அப்புறம் என்ன நீ மட்டும் தனியா இருமல் விடுற? நீ இருமலை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. ஆத்தா இப்பவுமே மண்டையை போட்டுறாத, நேரம் அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். நாம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கொஞ்சமாவது தண்டனை அனுபவிக்கணும்ல. ஏண்டிய என்னால சுத்தமா பேச முடியலடி. எங்கடி இருக்காவோ மைனிக்காரி? எத்த எனக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியல. செத்த வாசு தெளிச்சு ஒரு சின்ன பூக்களை விட்டுட்டு வரீங்களா? மார்கழி மாசமும் அதுவும் வாசு வெறும் வாசலா கிடக்குதுத்த. ஏண்டி அம்மா உனக்குமா முடியல? எங்களுக்கும் தாண்டி. ராத்திரிலேருந்து உடம்பு அனலா கொதிக்குதுடி. என்னத்த இது? அவருக்கும் காய்ச்சடிக்குது, எனக்கும் காய்ச்சடிக்குது. இப்படி வீட்டில் எல்லாரும் ஒரே அடியா படுத்துக்கிட்டா என்ன செய்யறது? அம்மாடி தலையெல்லாம் ஒரே கிணுகிணுன்னு இருக்கு. செத்த இந்த இஞ்சி தட்டி போட்டு ஒரு தண்ணி கொண்டு வரியா? நமக்கு முடியலன்னு நாம இவங்க கிட்ட கேட்கலான்னு வந்தா இவங்க நமக்கு முந்திக்கிட்டாங்க. ஆளாளுக்கு இப்படி கடந்தா வீட்டு வேலையெல்லாம் யாரும் பாக்குறது? முடியுதோ முடியலையோ நாமளும் படுத்துக்கிட்டா நம்ம வீடு அப்படியேன்னு கடந்துரும். சரி ஏதாவது ஒன்று ரெண்டு வேலையாவது செஞ்சு வைக்கும். மாமா மாமா சொல்லுமா. உடம்பு இப்போ எப்படி மாமா இருக்கு? ஏதோ பரவாயில்ல. முட்டை எலும்பெல்லாம் வலியா இருக்கு, அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சளி பிடிச்சாலே சனியம் பிடிச்ச மாதிரி தானே. போட்டு பாடா படுத்து எடுத்துட்டு தான் விடும் மாமா. அத்தாடி பிள்ளை வரண்டா எங்க இருக்கு? அங்கே வெளியில தான் மாமா படுத்து கிடக்குறாளுவ. ராத்திரி 2 பேருக்கும் காய்ச்சல் அடிக்கவும் பிள்ளைவ பக்கத்தில் போட்டால் அப்போ அவளுக்கும் வந்துடும். நம்மளாவது பெரியவங்க எப்படியோ தாங்கிப்போம். பிள்ளைங்களால சுத்தமாக தாங்க முடியாதுன்னு தான் அவளுங்கள தூக்கிட்டு போய் அங்கே வெளியே படுக்க வச்சுட்டேன். ஏம்மா சாரா காத்துலையம்மா பிள்ளையில போட்ட? பின்பணி கூட ஒன்றும் செய்யாதுமா. முன்பணி ரொம்ப மோசமானது. ஒரு 5 நிமிஷம் வெளியே நின்னா அவ்வளவுதான், மண்டையெல்லாம் ஒரே சளி இறங்கிடும். இல்லை மாமா, நல்லா போர்வையெல்லாம் போட்டு விட்டுட்டு தான் படுக்க வச்சிருக்கேன். காற்றுலாம் எதுவும் அடிக்கல. நீங்கள் ராத்திரிக்கும் ஒன்றும் சாப்பிடல, இப்பயும் எதுவும் சாப்பிடல. சேதா சுடு தண்ணியாவது போட்டு தரேன், இந்த பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்றீங்களா? வேணாம்மா, ஒரு மாதிரி இருக்கு. இப்படியே எதுவும் சாப்பிடாம கிடந்தா உடம்புக்கு தெம்பு எப்படி வர்றது? அம்மா வேணும்னா நானே கேட்டு சாப்பிட்றேம்மா. நீயும் ரொம்பலாம் வேலை எதுவும் செய்யாத, செத்த வந்து படு. நானும் படுத்துட்டா அப்புறம் என்ன ஆகுறதா? எல்லாருக்கும் சோறு ஆக்குறது இல்லையே. அப்ப வாத்தா போய் உனக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டுட்டு வாரேன். எனக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஊசியெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் தான் ரொம்ப முடியாமல் கிடக்குறீங்க. எனக்கு என்னத்தான் இருக்கு? இதான் இந்த செத்த தூங்கி எழுந்தா சரியா போயிடும். இந்த வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு திரும்ப திரும்ப தண்ணியிலே கை வச்சுக்கிட்டு இருப்ப. உனக்கு தான் மேலே மேலே முடியாம போவோம். சரி இருங்க, 2 பேரும் சேர்ந்தே போவோம். சேர்ந்து எல்லாருக்கும் மாத்திரை வாங்கிடுறோம். அங்கே தங்கத்துக்குமே அத்தைக்குமே உடம்பு முடியல. பல்லவி எங்க இருக்கா? அந்த அவளும் தலைவலின்னு தான் படுத்து கிடக்குறா. என்னதான் இது, வீட்டுக்கு ஒன்னும் ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அது அப்படித்தான் மாமா, கொஞ்ச நாளைக்கு கெட்ட காலம்னு இருந்துச்சுன்னா ஒன்று மாற்றி ஒன்று வரத்தான் செய்யும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியே போயிடும். அவ கல்யாணம் நெருங்குற நேரத்துல இப்படியே ஆகணும்? 4 இடத்துக்கு போகணும் வரணும்னா கூட முடியாது போல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன மாமா வருது? நான் போய் வெந்நி போட்டு கொண்டு வரேன். ராத்திரிக்கு வேற தொண்டை வலிக்குதுன்னு சொன்னீங்க. ரொம்ப பேசாதீங்க, பாடுங்க. ஆளான ஆளு அவரே கடையா கிடக்குறாரு. என்ன செய்ய போறேன்னு ஒன்றும் புரியல. எப்பா எப்பா, எல்லாருக்கும் கஞ்சி வச்சு கொடுத்துட்டு மாத்திரையை போட்டால் தான் சரி வரும் போல. ஏதோ அவருக்கு சீக்கிரத்தில் சரி ஆயிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதி தான். அவர் கிடக்கிறத பார்க்கையில எனக்கு 10 மடங்கு ஜுரம் வந்துடும் போல இருக்கே. எவ கண்ணு வச்சாலும் நல்லா இருந்த குடும்பத்துக்கு இப்படி ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல, சாயங்காலம் தான் 4 பேர் மண் எடுத்து சுற்றி போடணும். ஒருத்தி கண்ணு மாதிரியா ஒருத்தி கண்ணு இருக்கு. என்னம்மா இதெல்லாம்? ஒரு வாய் சூட சாப்பிடுங்க, தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். இந்த அவங்களுக்கு பிடிச்ச தேங்காய் தவையை தான் அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா சுட சுட இருக்கு கஞ்சி. எத்த நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லம்மா, முதல்ல அவனுக்கு கொடு. நேற்று வச்சு சோறு அப்படியே தானே கிடக்கு, யாரும் சாப்பிடல. ஆமத்த, எல்லாரும் காய்ச்சல் படுத்ததால நேற்று சாப்பாடே சாப்பிடல யாரும். அது இருந்தால் புழிஞ்சு போட்டு எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன நீங்க பழுத்து சாப்பிட போறேன்னு சொல்றீங்க? ஏற்கனவே உங்களுக்கு முடியல, அதை சாப்பிட்டுட்டு மேலும் இழுத்துக்கிட்டு கிடக்க போறீங்களே. 2 வாய் கஞ்சி சுட சுட குடிங்க, பழைய சோத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏம்மா உனக்கும் தானமா முடியல? அப்புறம் அவ்வளோ சோறு வீணா போறத பழுத்து சாப்பிட்டாதான் எனக்கு உடம்பு சரியா போகும். நீ எல்லாம் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், என்னத்த செய்ய? நான் சொல்ற பேச்சு கேட்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க. கவிக்கும் காய்ச்சல் அடிக்குது போல, அவன் சுத்தமா எழுந்திருக்க முடியாம கிடக்குறான். ஒரு இடத்துல வீட்டுல இருந்தா தானே காலையில இருந்து ராத்திரி வரை புரண்டோ கூடயே ஊர் சுத்திட்டு கிடந்தா அப்புறம் என்ன ஆகும்? உடம்பு தான் கெட்டு போவோம். அவரு தான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாருல, நம்ம பேச்செல்லாம் இப்ப கேட்பாரு. ராத்திரி 12 மணிக்கு வர்றது, இதே வேலையை அலைகிறான். எப்பா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுப்பா. ஆமாங்க மாமா, நீங்க பேசாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது மாறுறான் அவன். இன்னும் அப்படியே ஊதாரி தருதலையா தான் கிடைக்கிறான்.
அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க தான் தேவையில்லாத அவரை பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவர்கிட்ட பேசுங்க. பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் அவனுக்கு சாப்பாடை கொடு. அதானே, 1000 தான் கோவம் இருந்தாலும் அவருனா தான் உங்களுக்கு உசுரு. சரி போ போ, அவனையும் கூப்பிட்டுட்டு வா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு ஊசியை போட்டு விடும். ஏக்கா வாமா மீனாட்சி, என்ன காலையில வீட்டு பக்கம்? மைனி தான் எல்லாருக்கும் காய்ச்சல்னு சொன்னாங்க, அதான் வந்து ஒரு இடத்த பாத்துட்டு போலாம்னு வந்தேன். அங்க வந்து விட்டால, எப்ப போறா எப்ப வரான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணும் இல்ல, இங்க இருந்தா எல்லாரும் காய்ச்சல் மூளைக்கு மூளை படுத்து கிடக்குறோம். எதுவும் அவளை வேலை செய்ய சொல்லுவான்னு கிளம்பி ஓடி இருப்பா. திரும்ப இந்த வீட்டுக்கு தானே வரணும், வரட்டும். என்ன மாமா சாப்பிட்டீங்களே? அதுக்கு தாண்டி சாப்பிடுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரு. வாய் கசக்குது வயிறு பரட்டுதுன்னு சொல்றாரு தவிர இந்த கஞ்சியை சூடா குடிங்க சரியா போயிடும்னு சொல்றேன், அதை காதல் வாங்க மாட்டேங்கிறாரு. ஏமாம்மா இட்லி எதுவும் செஞ்சு தரவா? அடடா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். வீட்டுல யாருக்கெல்லாம் உடம்புக்கு முடியல? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? மாமாவுக்கும் உங்களுக்கும் தானே உடம்பு சரியில்லை. மிச்சம் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏட்டி எல்லாரும்னா யாரட்டி கேக்குற? யாருன்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? என் மருமவ வேற யாரு கேப்பா? என் சின்ன மாவனதான். கண்டுபிடிச்சிட்டாங்களே. அவனுக்கு நம்ம உடம்பு முடியல, உள்ளதான் இருக்கான், போய் பாரு. போய் பார்த்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாரு. இக்கா பாத்திரம் அவ்வளவுதானா இல்ல உள்ள எதுவும் இருக்கா? ஏமா மீனாட்சி அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம், நான் வரேன். பரவாயில்லக்கா, உங்களுக்கு தான் முடியல, கொஞ்சம் உட்காருங்க. பாத்தீங்களா அவளை? கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்யறா பாருங்க. என்னம்மா இது, வயசு பையன் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி வர்றதெல்லாம் வேணாம்னு சொல்லிடு. பாபால மச்சான் ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. இதுல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் அவர் கேள்விப்பட்டாருன்னா அப்புறம் மனசுக்கு சங்கட்டமா இருக்கும். ஏங்க அண்ணனுக்கு சின்னம்மாவுக்குலாம் கல்யாணத்துல ரிஸ்க் தான். அவங்களே கவிக்கு மீனாட்சியை கட்டி கொடுக்க தான் ஆசைப்படுறாங்க. 1000 சொன்னாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இப்படி வீட்டு வேலை செய்யறதெல்லாம் தப்புமா. அது இல்லாம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. என்னடா ஏண்டா, என் சின்ன மவனுக்கு அவளை கட்டி கொடுத்தா அவதான்டா நாளைக்கு என்ன பாத்துக்குவா? யாரோ ஒருத்தி உன் பொண்டாட்டி, அவ பாத்துக்க மாட்டா. ஏதோ சொந்த பந்தம்னு நினைச்சி அவதான் வந்து எனக்கு பச்சை தண்ணியாவது கொடுப்பா. ஏம்மா அப்படியெல்லாம் யாரையும் நினைக்க கூடாதுமா. அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க, அண்ணன் பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு தென்னை பிள்ளைய வளர்க்கலாம்னு. எவ்வளவுதான் நம்ம ஆசைப்பட்டு வச்சாலும் அது எல்லாம் சரி வராதுமா. இப்பவே அதெல்லாம் எதுவும் பேச வேணாம். முதல்ல பல்லவிக்கு நல்லபடியா முடிச்சு விடுவோம். கூப்பிட்டா என்ன சீன் போடுவான்னு தெரியல. கவிமாமா நீயா எதுக்கு இங்க வந்த? ரூம்குள்ள வரும்போது கூப்பிட்டுட்டு வரணும்னு தெரியாதா? உங்களுக்கு மேலுக்கு முடியலன்னு சொன்னாங்க, அதான் அப்படியே கூப்பிடாம வந்துட்டேன். என்ன வேணும்? உங்க சட்ட துணி எதுவும் இருந்தா தாரீங்களா? துவைச்சு போடுறதுக்கு வேணும். என் துணியெல்லாம் எதுக்கு நீ துவைக்கிற? அதுக்கு என் அக்கா, என் அம்மா, என் மைனி இருக்காங்க. எல்லாருக்கும் உடம்பு முடியல, அதான். அவங்களுக்கு முடியலனா அவங்களுக்கு எப்போ உடம்பு சரியாகுதோ அப்ப துவைச்சுப்பாங்க. நீ எல்லாம் அந்த வேலை செய்ய தேவையில்ல, பேசாம போ. உடம்புக்கு முடியலன்னு எவ்வளவு ஆசையா பார்க்க வந்தேன். 4 வார்த்தை நல்ல விதமா பேசலனாலும் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறாரு? வந்துட்டா இப்பதான். இந்த மாதிரி துணி துவைச்சு எடுபடி வேலை செஞ்சா அவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இவன் கூட ஒட்டிக்கலாம் நினைச்சுட்டா போல. மாமா சாப்பிட்டீங்களா? ஊசி மாத்திரையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஊசி போட்டுக்கோங்க மாமா, உடம்பு சீக்கிரத்துல சரியா போயிடும். ஆமல்ல அம்மாடி மீனாட்சி, நீ நர்சிங் தானே முடிச்சிருக்க. இனி உடம்புக்கு முடியலன்னா வாங்கிட்டே ஊசி போட்டுக்கலாம். இனி வீட்டுல யாருக்கும் காய்ச்சல் வந்தா கவலையே கிடையாது. ஏண்டி கல்யாணத்துக்கு பிறகு நான் எதுவும் சண்டை போட்டா விஷ ஊசி போட்டு என்னை கொல்ற மாட்டேன்ல? அது நீங்க நடந்துக்கிறதுல பொறுத்து இருக்கு. அப்படி சொல்லு மாமா. ஏன் நில்லுங்க மாமா. ஏக்கா கொஞ்சம் வெண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா? எம்மாடி வேணாமா, எனக்கு ஊசினாலே சின்ன வயசுல இருந்து பயம். என்ன நீங்க சின்ன பிள்ளையாட்ட அழுவுறீங்க? சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், போட்டுக்கோங்க. ஏம்மா வேணாமா. அம்மாடி ராசாத்தி நீ யாவது சொல்லுமா. வேணாமா. அட என்ன, ஊசி போட்டதும் சரியாகும். ஐயோ எனக்கு ஊசினாலே பயம். என்னக்கா மாமா ஊசிக்கு போய் இப்படி பயப்படுறாரு? அவரு அப்பதுல இருந்து அப்படி தாண்டி ஒரு ஊசி போட்டுக்க மாட்டாரு, மாத்திரை சாப்பிட மாட்டாரு. எவ்வளவுதான் முடியலனாலும் அப்படியே கடந்து விடுவாரு. நீ போட்டு விடு, பனிக்காலம் வேற, அப்புறம் மேலுக்கு மேல உடம்பு சரியில்லாதான் போகும். ஆமா அப்படியே திரும்பி நின்று வேட்டி கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஐயா என்னால முடியாது. என்ன ராசு, அவ யாரு? நம்ம விட்டு புள்ள. ஏம்மா வேணாமா. இப்ப ஒரு ஊசி போட்டுக்கப்பா, ரொம்ப பயப்படாதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஏம்மா ஏம்மா. அத்தாடி அத்தா பார்த்து போடுமா. பிள்ளை இதுவரை ஊசியே போட்டதில்ல. ஆமா 5 வயசு குழந்தை இல்ல உங்க பிள்ளை, ஊசிக்கு பயப்படுறாரு. அவரை விட நீங்க தட அழுவுறீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்பா வலிக்குதே. முடிஞ்சிருச்சு. ஏம்மா என்ன வலி வலிக்குது. ஏக்கா இடுப்பு கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. மாமா இந்த பக்கம் இடுப்ப காட்டுங்க, இன்னொரு ஊசி போட்டு விடுறேன். என்ன இன்னொன்னா? ஐயோ 5 வாரத்துக்கு சோற அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஊசியே வேணாம், ஆளை விடுங்க. ஏ மாமா நில்லுங்க. என்னக்கா இப்படி பயப்படுறாரு? அவரு அப்படி தம்பி. சரிக்கா மாத்திரை கொடுக்குறேன், அது சரியா வேலைக்கையில போடு. இன்னொரு ஊசிலாம் வேணாம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏக்கா நீ ஒரு ஊசி போட்டுக்கிய என்ன டீ? எங்களெல்லாம் வச்சு ஊசி போடுறது எப்படின்னு கத்துக்கிறியா? ஏக்கா என்னக்கா? எம்மா இந்த ஊசி மாத்திரை இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேணாம். ஏக்கா நீங்க? வேணா நல்லதா இருக்க. ஊசிக்கு இப்படி பயமா? ஒரு சின்ன ஊசி தானே. சின்ன ஊசியா?
சின்னதா இருந்தாலும் எவ்வளவு வலி வலிக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயே ஒரு மாதிரி இருக்க. கவி எதுவும் சொன்னானா? இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ சொல்லுடி, அக்கா தானே. ஏக்கா ஒரு பொம்பளை எவ்வளவுதான் வழிய போய் பேசுவா, கொஞ்சம் கூட என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே கவி மாமா தான் எனக்கு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அது ஒரு கதடி. அக்காவுக்கு உடம்பெல்லாம் சரியாகட்டும், அப்புறம் சொல்றேன். நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சொன்னா கேட்பாரு. உன் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படியா? அப்ப ஒரே ஒரு ஊசி போட்டுக்கிய. அடிப்பாவி, என்ன அளவிடுமா? இப்ப எல்லாரும் தப்பிச்சுட்டாலும் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு ஊசி போடுவா எல்லாருக்கும்.